தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதனால் இப்ப புதிய அரசு தமிழ்நாட்டில் இயங்குகிற நிலையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், அப்பொழுது ராகவானந்தம் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 2 ஆண்டுகளில் ஒரு தொழிலாளி 480 நாட்கள் வேலை செய்திருந்தால் அவரை நிரந்தரப்படுத்த வேண்டிய அவரே நிரந்தரமாகி விடுவார் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் இப்பொழுது நாம் பேசுகிறவரை இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, நடப்பில் இருக்கிறது. அந்த சட்டப்படி 2 வருடங்களில் 480 நாட்கள் பணியாற்றிய தொழிலாளியை நிரந்தர தொழிலாளியாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டம் இருக்கிற இந்த மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாவேக அரசிற்கு நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, அந்த சட்டப்படி பொதுத்துறையிலும் அரசு சார்ந்த துறைகளிலும் 2 வருடங்களில் 480 நாட்களை பூர்த்தி செய்த தொழிலாளர் அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். அதேபோல் 8 மணி நேர வேலை என்பது சிக்காகோ நகரத்தில் உயிர்ப்பலி கொடுத்து தண்டனை கைதிகளாக பல்லாண்டுகள் இருந்து பெறப்பட்ட உரிமை. அது நீண்ட கால போராட்டம். அது இப்பொழுது அது நடைமுறையில் கைவிடப்பட்டு விட்டது. 12-13 மணி நேரங்கள் ஒரு தொழிலாளி தினசரி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்ட தொகுப்புகளால். பல ஆண்டு காலம் போராடி பெற்ற 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று அறிவியல் பூர்வமாக வரையறுத்து வகுக்கப்பட்ட அந்த 8 மணி நேர வேலை முறையை கைவிட்டு விட்டார்கள் நடைமுறையில். இவையெல்லாம் தொழிலாளர்களை ஆத்திரமூட்டியுள்ளது. இந்த ஆத்திரமூட்டல் தான் தொடர் போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அவை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். 8 மணி நேரத்திற்கு வேலை செய்தால் ஒவ்வொரு மணி நேரமாக இருந்தாலும் அதற்கு டபுள் வேஜஸ் கொடுக்க வேண்டும் என்பது பழைய சட்டம். இப்ப அந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை, எல்லாம் நீர்த்து போயிடுச்சு, கைவிடப்பட்டுருச்சு. அப்ப இந்த முறைகளை எல்லாம் எதிர்த்துத்தான் இந்த வேலை நிறுத்தங்கள் தொடரப்போகுது. அப்ப இந்த புதிய அரசு தமிழ்நாட்டில் இந்த 480 நாள் ஆனவங்களை பர்மனன்ட் பண்றதை செய்யணும். அதே மாதிரி ஏராளமான பிரச்சனை தேங்கி கிடக்குது. ஈரோடு மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டங்களிலும் தேங்கி கிடக்கிறது. அது உடனடியாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும். தேங்கி கிடக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நிலுவையில் கிடப்ப பல ஆண்டுகளாக நிலுவையில் போடப்பட்டுவிட்ட அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அது எந்த துறையாக இருந்தாலும் பண்ணணும். அப்புறம் இதே அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கு, தாவேக அரசு, விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவுட் சோர்சஸ், அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ், இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள், உள்ளாட்சித்துறை, அதுவும் அந்த மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையிலையும் ஏராளமா இருக்கு, அவர்கள் முழுவதையும் வாக்குறுதி கொடுத்தபடி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக வலியுறுத்துகிறோம். அடுத்து, கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்டதான் நான் முன்னால சொன்ன உள்ளாட்சித்துறையில் இடத்த பூரா இனி பர்மனன்ட் எடுக்க மாட்டோம்,
ரிட்டையர்டான பிளேஸ் வேக்கண்டா இருந்தால் அதை வேக்கண்டா வைக்க மாட்டோம், க்ளோஸ் பண்ணிடுவோம், யாரையும் இனி எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று போடப்பட்ட அரசு ஆணையை, திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த அரசு ஆணையை இந்த புதிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு விரோதமான எந்த ஆணையாக இருந்தாலும் அவற்றை ரத்து செய்ய வேண்டும். அப்புறம் புதிய மாநில அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு. பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால தொழிற்சங்கங்களை அழைத்து தொழிலாளர் தரப்பு கோரிக்கைகள் என்ன என்பதை பேச்சுவார்த்தை நடத்தி, முதலமைச்சர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு அதற்கு இசைவான முறையில் பட்ஜெட் அறிவிப்புகள் அமைய வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொழிலாளர் கொள்கை என்ன, புதிய அரசின் தொழிலாளர் கொள்கை என்ன, எத்தகையதாக இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஒரு பாலிசி நோட், தொழிலாளர்கள் குறித்த பாலிசி நோட் முன்வைக்கப்பட வேண்டும். இதுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறது, அண்டையில கேரள மாநில அரசு LDF இடதுசாரி ஜனநாயக அணி சார்பில் அறிவித்த அறிவிப்பு, 4 சட்ட தொகுப்பை கேரளாவில் நாங்கள் அமலாக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை இந்த புதிய மாநில அரசு வெளியிட வேண்டும். முன்னர் திமுக ஆட்சியில் இந்த 4 சட்ட தொகுப்பை அமலாக்க வெளியிடப்பட்ட விதிமுறைகள் ரத்து செய்யப்பட வேண்டும், ரூல்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும். இதை கேரளா மாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் என்ன சொல்லியிருக்கு அந்த அரசு, அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதைய முன்னுதாரணமா எடுத்து இங்கேயும் அறிவிக்க வேண்டும், விஜய் அறிவிக்க வேண்டும் என்று, முதலமைச்சர் விஜய் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றோம். அதே மாதிரி கர்நாடகாவில் ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கர்நாடக அரசு ஒரு குறைந்தபட்ச மாத ஊதியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஹைலி ஸ்கில்டு இருக்கு பாருங்க, அதுக்கு 31,114 ரூபாய் மாசம், ஸ்கில்டுக்கு 28,255 ரூபாய், செமி ஸ்கில்டுக்கு 25,714, அன்ஸ்கில்டுக்கு 23,376. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இதை தமிழ்நாடு அரசு ஏற்று தமிழ்நாட்டில் இவற்றை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இவற்றை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.